சபாக்கள் முடிந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட அந்த 1.25 ஜுஸ்விலே மிக முக்கியமான ஒரு சூரா யூசுப். இந்த யூசுப் சூரா இருக்கிறதே 111 ஆயத்துக்களை கொண்டது. இந்த ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்குவதற்கு என்ன காரணம்? ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, இன்னும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கிட்டத்தட்ட 25 நபிமார்களை பற்றி மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆனிலே. ஆனால் எந்த நபியை பற்றியும் முழுமையாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் துவக்கத்திலிருந்து கடைசி வரையிலும் முழுமையாக சொல்லப்பட்ட ஒரு சூரா யூசுப் சூரா தான். என்ன தேவை வந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முஷ்ரிக்கீன்கள் வந்தார்கள். ஒரு கூட்டம் வந்தது. வந்தவர்கள் கேட்டார்கள், நீங்கள் எந்த நேரம் பார்த்தாலும் ஆது கூட்டம் இப்படி இருந்தது, சமூது கூட்டம் இப்படி இருந்தது, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் எல்லாம் அரபகத்தை சார்ந்தவர்கள். இவர்களை பற்றிய தகவல்களில் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கும் தெரியும். ஆனால் உண்மையிலேயே எங்களுக்கு தெரியாத ஒரு நிகழ்வு இருக்கிறது. அது என்ன? ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுங்களேன், அவருடைய பிள்ளைகளை பற்றி சொல்லுங்களேன். அவர்களது பிள்ளைகளுக்கு மத்தியில் நடந்த எத்தனையோ நிகழ்வுகள் அது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி உங்களுக்கு ஏதேனும் வகி இறங்கி இருக்கிறதா? நீங்கள் உண்மையில் அதையெல்லாம் சொல்வீர்களேயானால் வகி கொண்டுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் இதற்கு முன் நடந்த நிகழ்வு எத்தனையோ நீங்கள் சொன்னீர்கள், ஆனால் இதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் இதை நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் வகி இல்லாமல் சொல்லவே முடியாது. அப்படி நீங்கள் சொல்லுவீர்களேயானால் நாங்கள் நம்பிக்கொள்வோம் வகி வருகிறது என்று, ஈமானும் கொள்வோம். ஆனால் இவர்களை இப்படி கிளப்பி விட்டதே யூதர்கள் தான். ஏனென்றால் நிகழ்வு முழுக்க யூதர்களை சார்ந்தது. நினைத்து பார்க்கிறோம். ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மகனார் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, அல்லாஹ் என்னை நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக ஆக்கியிருக்கிறான், காத்தமுன் நபியாக ஆக்கியிருக்கிறான். ஆனால் நபிமார்களின் பரம்பரையிலே மிகச்சிறந்த பரம்பரை என்று பார்த்தால் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் பரம்பரை என்றார்கள். அதை எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் யார் ரசூலல்லாஹ்? ஆமாம், அவருடைய தந்தை, அவரின் தந்தை, அவரின் தந்தை என்று 4 பரம்பரையாக நபிமார்களாக வந்தவர்களாயிற்றே. நபிமார்களின் சரித்திரத்திலேயே இந்த ஒன்று மட்டும்தான் இப்படி பாரம்பரியமாக வந்திருக்கிறார்கள். எனவே பாரம்பரியங்களிலேயே மிகச்சிறந்த பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று நபி அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். சரி, ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல் மனைவியை கொண்டு 10 பிள்ளைகள் பிறந்தார்கள், ஆண் பிள்ளைகள். இரண்டாவது மனைவியை கொண்டு 2 பிள்ளைகள். அதிலே ஒருவர் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொரு மகனார் பின்யாமீன். அந்த 2 பேருமே சின்ன குட்டிகளாக இருந்தார்கள். அந்த முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய லகுடுகளாக, பெரிய பிள்ளைகளாக இருந்தார்கள். என்னதான் இருந்தாலும் சின்ன பிள்ளைகளாக இப்பொழுது பிறந்து மழலையாக இருந்தால் அவர்கள் மீது பாசம் அதிகமாக இருக்கும் அல்லவா, அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த பாசத்தை வெளிக்காட்டாமல் உள்ளுக்குள் கொஞ்சம் மறைத்து வைக்க வேண்டும். ஆனால் மறைத்து வைக்க முடியவில்லை. பாசம் ஒன்று மட்டும் மறைக்கவே முடியாது. ஒரு மனிதன் மீது வைக்கின்ற நேசம், பாசம் இருக்கிறதே, அது கல்விலிருந்து இருக்குமானால் நிச்சயமாக அதை மறைக்கவே முடியாது. அது மட்டுமல்ல, ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நெற்றியிலே நபித்துவத்தின் நூறு தென்படுகிறது. எனவே அதை வைத்து கொஞ்சம் பாசம் அதிகமாக காட்டினார்கள்.
அதை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த சகோதரர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாமெல்லாம் 10 பேராக இருக்கிறோம், நம்மை விடுத்து அந்த சின்ன ஜெருசு 2 மேல இவ்வளவு பாசமா இருக்கிறாரு. அதுல பின்யாமினை பத்தி பிரச்சனை இல்லை, அத யூசுப் தான் பிரச்சனையா இருக்கிறாரு. அதனால் அவரை கொன்றலாம் அல்லது அவரை கண்காணாத இடத்திலே கொண்டு போய் போட்டுட்டு வந்துடலாம். என்ன செய்யலாம்? உடனே அதிலே ஒருவர் சொன்னார், கொல்ல வேண்டாம், கொலை செய்ய வேண்டாம், கிணற்றிலே போட்டு விடுவோம். பிறகு யாரேனும் வழிபோக்கர்கள் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு எங்காவது சென்று விடுவார்கள். அந்த குழந்தை எங்கே போனதென்றே தெரியாமல் போகட்டும், கிணற்றிலே போடலாம். உடனே அதுவே முடிவானது. இப்பொழுது கிணற்றிலே போடுவதற்கு வீட்டிலிருந்து கொண்டு வர வேண்டும் அல்லவா? என்ன செய்யலாம்? தந்தையிடத்திலே போய் சொன்னார்கள், எதற்காக நீங்கள் எங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன்? சகோதரரை எங்களோடு அனுப்பினால் நாங்கள் வேட்டைக்கு அழைத்து சென்று விதவிதமான பழங்களை எல்லாம் பறித்து தருவோமே. உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எனக்கு பயமாக இருக்கிறதப்பா, நீங்க மாட்டு கூட்டிட்டு போய் ஓனா சாப்பிட்டுச்சுன்னா என்ன செய்யறது? அதையே அழகாக பிடித்துக் கொண்டார்கள். அப்ப ஓனா சாப்பிட்டுச்சுன்னே சொல்லிடலாம். எனவே நாமே குழு தரக்கூடாது. பணத்தை பத்திரமா கொண்டு போ, பத்திரமா கொண்டு வா, இதைத்தான் சொல்லணும். போற வழியில அவன் பிடிக்கிட்டான், நான் பார்த்துக்கிட்டே போனேன், பிடிக்கிட்டான், நம்மளே சொல்லுங்க வந்து அதவே சொல்லுவான், நீங்க சொன்ன மாதிரியே பிடிக்கிட்டாங்க. அப்படி என்றால் அங்கே ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு பயமாக இருக்கிறது, நீங்கள் அழைத்து சென்று நீங்கள் பாராமுகமாக இருந்து ஓனாய் சாப்பிட்டு விட்டதென்றால் என்ன செய்வது? நாங்கள் இத்தனை நபர்கள் இருக்க ஓனாய் சாப்பிட விடுவோமா? அப்படின்னு கேட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் போகின்ற பாதையிலேயே அடித்து துவைத்திருக்கிறார்கள். உடனே பக்கத்தில் வந்து சொன்னா, எதுக்குப்பா அடிக்கிறீங்க? கிணத்துல போடுறது முடிவாயிடுச்சு இல்ல, பிறகு எதுக்கு அடிக்கிறீங்க? அந்த கிணறும் வந்து விட்டார். இன்றும் அந்த கிணறு இருக்கிறது. அந்த கிணறு உப்பு கரிக்கும் தண்ணீராக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் தண்ணியே இல்லாத கிணறாக இருந்தது. பிறகு அதிலிருந்து இப்பொழுது இனிப்பு தண்ணீர் இப்பொழுதும் இருக்கிறது என்று சரித்திரம் சொல்கிறார். அந்த பாலடைந்த கிணறுக்குள்ளே போடும்போது சும்மா போடக்கூடாது, ட்ரெஸ்ஸை எல்லாம் கலட்டி அந்த ட்ரெஸ்ஸில் ரத்தத்தை தோய்த்து கொண்டு போய் காட்டணும். நீங்க சொன்ன மாதிரியே ஓனாய் சாப்பிடுச்சு, அழுகணும் என்று எல்லோரும் அழுது கொண்டே போனார்கள். உள்ளே போடுகின்ற போது சட்டையெல்லாம் கலட்டி விட்டு தான் உள்ளே போட்டார்கள். ஆனால் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி, நீங்கள் கீழே போய் விழுவதற்குள்ளாக பிடித்து அங்கே ஒரு திண்ணை இருக்கிறது, அதிலே வைத்து விடுங்கள். ஆடை இல்லாமல் இருக்கிறார். ஆனால் அவர்கள் கவனிக்கவில்லை. 10 நபர்களுமே கழுத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு தாயத்து. அந்த தாயத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடும்போது, ஜிப்ரீலே, நீங்கள் சுவனத்திலிருந்து கொண்டு வந்த ஆடை தான் அது. அந்த ஆடை சுருக்கினால் சுருங்கிவிடும், விரித்தால் விரித்துவிடும். அதை சுருட்டி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ஹாக்கினுடைய கழுத்திலே போட்டிருந்தார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹதரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கழுத்திலே பாதுகாப்புக்காக போட்டார்கள். பிறகு ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் மகனின் அழகிலே எந்த வகையான டிஸ்டிகளும் ஏற்படக்கூடாது என்று சுவனத்து ஆடையை உள்ளே வைத்து போட்டார்கள். அப்படி என்றால் பாதுகாப்பு கருதி அல்லாஹ்வுடைய திருநாமங்களை அணிந்து கொள்வது தவறியதும் இல்லை. ஆனால் இதுதான் என்னை பாதுகாக்கிறது என்ற எண்ணம் இருந்தால் அதுதான் தவறு. இதன் மூலம் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்றால் தவறியதும் இல்லை. உடனே ஜிப்ரீலுக்கு அல்லாஹ்வே உத்தரவிடப்பட்டார். ஜிப்ரீலே கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்ததை அவர்கள் கவனிக்கவில்லை. அதை எடுத்து அவருக்கு போட்டு விடுங்கள். ஆடையாக போடப்பட்டு சுவனத்தினுடைய உணவுகளையும் பானங்களையும் கொண்டு வந்து கொடுத்து அந்த கிணற்றுக்குள்ளே வைத்து சுவனத்து உணவை உண்டார்கள், சுவனத்து ஆடையை உடுத்திக் கொண்டார்கள். எங்கு எதுவுமே கிடைக்காது என்று மனிதன் நினைக்கிறானோ அங்கே அனைத்தையும் தருகின்ற வல்லமை படைத்தவன் அல்லாஹ். அங்கே சுவனத்து உடையும் கிடைத்து, உணவும் கிடைத்து, பானமும் கிடைத்து, பாதுகாப்பும் கிடைத்து, ஓரமாக அமர வைத்து விட்டு ஜிப்ரீல் சென்று விட்டார்.
அதற்கு பிறகு வழிப்போக்கர்கள் வருகிறார்கள். தண்ணீர் எடுப்பதற்காக வாளியை இறக்கினால் வாளியில உட்கார்ந்துகிட்டு மேலே வருகிறார். மேலே வந்த மாத்திரத்தில் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. பெற்றெடுத்தாலும் இப்படி ஒரு பிள்ளை பிறக்குமா? யாருக்கு பிறந்த பிள்ளை இது? இவ்வளவு அழகாக இருக்கிறதே, என்ன அழகான தோற்றம்! உடனே அந்த குழந்தையை வெளியே எடுத்த மாத்திரத்தில் அங்கேதான் சுற்றி கொண்டிருந்தார்கள். அந்த 10 பேர் ஓடி வந்துட்டான். இவனைத்தானே நாங்க தேடிக்கிட்டு கிடந்தோம், நீங்க எடுத்துட்டீங்களே. எங்களது வீட்டை விட்டு ஓடி வந்தவன் அடிமை, எங்களது வீட்டை விட்டு ஓடி வந்த அடிமை. உடனே அவர்கள் சொன்னார்கள், உங்கள் கைக்கு நாங்கள் தரமாட்டோம், எங்கள் கையில் கிடைத்த அந்த குழந்தையை நாங்கள் தான் வைத்துக் கொள்வோம், ஆனால் உங்களுக்கு காசு வேண்டால் தருகிறோம். சரி, அப்படின்னா காசை எடுக்க, காசு எவ்வளவு வேண்டும் என்று கேட்ட போது 10 நபர்களுக்கு ஆளுக்கு 2 சல்லி கிடைச்சா போதும். அது அல்லாஹ் சொல்றான், ரொம்ப அற்ப காசுக்கு விற்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு காசு முக்கியம் இல்லை, இவர் காணா போனா போதும். எந்த ஒரு மனிதன் காணா போனா போதும் என்று மனிதன் நினைக்கிறானோ அவனை அனைவரும் காணும் வகையில் அல்லாஹ் ஆக்குவான். எந்த மனிதனை அட்ரஸ் இல்லாமல் ஆக்கலாம் என்று நினைக்கிறானோ அல்லாஹ் அவன்தான் அட்ரஸ் என்று அல்லாஹ் ஆக்குவான். அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்துக்கு சொந்தம் தான் இந்த யூசுப் சூரா. பிறகு அந்த குழந்தையை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். அங்கே மிஸ்ருடைய மன்னரிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மந்திரி, அவர்தான் கிரயத்துக்கு வாங்குகிறார். ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தனது வீட்டுக்கு அழைத்து சென்றால் அங்கே ஜலீஹா குழந்தை இல்லாதவள். ஆனால் தன்னுடைய கணவனின் குறையை யாரிடத்திலும் சொல்லாமல் வாழ்ந்த உத்தமி. தன்னுடைய கணவன் குடும்பம் நடத்துவதற்கு தகுதி இல்லாதவன் என்கிற அந்த ஐபை, அந்த குறையை யாரிடத்திலும் சொல்லாமல் வாழ்ந்த ஒரு உத்தமி ஹஜரத் ஜலீஹா அவர்கள். ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த மாத்திரத்தில், ஆஹா, இவ்வளவு அழகான பையன், எப்பொழுது இவன் வாலிபம் அடைவான்? உணவை கொடுத்து புஷ்டியான உணவுகளை தந்து நல்ல மினுமினுப்பாக வளர்த்தி ஆனாக்கி உருவாக்கி வாலிபம் அடைந்த நேரத்தில் தனது இச்சைக்கு அடங்கும்படி சொன்ன போது எல்லா கதவுகளும் மூடப்பட்டு ஓடி 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 என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு கட்டத்திலே கல்வி திரும்ப ஆரம்பித்தது. வலகத் ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா. அல்லாஹ் சொல்றான், எவ்வளவுதான் மனிதன் ஓடுவான்? ஒருவன் ஒரு பெண்ணை துரத்திக் கொண்டே இருந்தால் என்றாவது ஒரு நாள் அவள் திரும்பி விடுவாள். ஒரு ஆணை துரத்திக் கொண்டே திரிந்தால் என்றாவது ஒரு நாள் அவன் திரும்பி விடுவான். உள்ளம் அப்படிப்பட்டதுதான். அந்த நேரத்திலே பின்னால் பிடித்து இழுத்த நேரத்தில் பின் சட்டை எல்லாம் கிழிந்து போனது. பின் சட்டை கிழிந்து போனது. அந்த கதவுக்கு அருகாமையிலே சென்று ஒரு துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ் வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வ அகும் மினல் ஜாஹிலீன். இப்படி துரத்தி துரத்தி வருகிறார். நான் என்ன செய்வேன்? கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறதே. இதற்கு மேலேயும் நீ எனக்கு இந்த பெண்ணினுடைய அந்த தந்திர மந்திரத்திலிருந்து, அந்த பெண்ணினுடைய சூழ்ச்சியிலிருந்து என்னை நீ பாதுகாக்கவில்லை என்றால் நான் விழுந்து விடுவேன் என்ற பேச்சு சொன்ன மாத்திரத்தில் கதவு திறந்து. அப்படி என்றால் ஒரு மனிதன் இக்கட்டான நேரத்திலே சிக்கிக்கொள்வோம் என்கிற பயம் இருக்கும் போது இந்த துஆவை ஓதிக்கொண்டால் சிக்கல் எல்லாம் தீர்ந்துவிடும். வஇல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வஅகும் மினல் ஜா. உடனே கதவு திறந்துவிடும். உடனே அந்த பெண்மணி, எனவேதான் பெண்களின் சூழ்ச்சி மிக கடுமையானது. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன கைத குன்ன அவீம். பெண்களை நீங்கள் அவ்வளவு சாதாரணமாக சீக்கிரத்தில் எடை போட்டு விடாதீர்கள், மிக கவனமாக இருங்கள். அதற்காக அத்துணை பெண்களும் என்றல்ல, பெண்களிடையே உத்தமிகள், அவர்கள் பெற்றெடுத்தவர்கள் தானே நபியவர்கள், அவர்கள் பெற்றெடுத்ததுதானே ஒட்டுமொத்த உம்மத்தில் இருந்த அத்துணை நல்ல மனிதர்கள், அவர்கள் பெற்றெடுத்து தந்தவர்கள் தானே நாதாக்கள், நபிமார்கள், வலிமார்கள். எனவே எல்லா பெண்களையும் சொல்லவில்லை, பெண்களுக்கான ஒரு குணம் அது என்று அல்லாஹ் சொல்கிறார். உடனே அந்த பெண்மணி திருப்பி பேசினால், பார்த்தீர்களா, சாப்பாடு கொடுத்து, உப்பு கொடுத்து, உணவு கொடுத்து, உறங்க வைத்து, உறைவிடம் தந்ததற்கு அவன் செய்த வேலையை பார்த்தீர்களா? என்னை துரத்தி வருகிறான். இதற்கான தண்டனையை உடனே நீங்கள் கொடுத்தாக வேண்டும், இல்லை என்றால் சிறையில் அடைத்தாக வேண்டும் அப்படின்ற தீர்ப்பையும் சேர்த்தே ஜலீஹா.
உடனே புரிந்து விட்டது. அங்கே தொட்டிலே வளர்ப்பு குழந்தை ஒன்று படுத்திருந்தது. அந்த குழந்தை உடனே, ஏனென்றால் ஒரு நபியின் மீதல்லவா அவதூறு, அல்லாஹ் குழந்தையை பேச வைத்தார். அந்த குழந்தை பேச ஆரம்பித்தது. நீங்கள் ஒன்றை கவனியுங்கள், சட்டை எங்கே கிழிந்திருக்கிறது என்று பாருங்கள். முன்பக்கமாக கிழிந்திருந்தால் அவர்தான் முன்னோக்கி சென்றார் என்று அர்த்தம். பின்பக்கமாக கிழிந்திருந்தால் ஜலீஹா தான் பின்னோக்கி துரத்தினார் என்று அர்த்தம். பாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் பார்த்தால் பின்னால் கிழிந்திருக்கிறது. என்ன செய்வது? பெரிய இடத்து பிரச்சனை, வெளியில் திறந்தான சிங்கம். எனவே இப்பொழுது தற்காலிகமாக நீங்கள் சிறையில் இருங்கள், நான் உங்களை அழைத்துக் கொள்கிறேன் என்று சிறையிலே அடைத்த பிறகு 7 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லி அவர்களை வெளியாக்கும் போது, நான் வெளியே வரமாட்டேன், நான் பரிசுத்தம், என்னை ஜலீஹா துரத்தி கொண்டு வந்தார், அப்படி நீங்கள் அனைவருக்கும் தெரிவிக்காதவரை நான் வெளியே வரமாட்டேன் என்றார். ஏனென்றால் என் தந்தைக்கு தெரிந்தால் கவலைப்படுவார். என் தந்தை என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு துரோகமாகிவிடும். என் தந்தைக்கு இந்த விஷயம் போகும். அந்த நேரத்தில் நான் குற்றம் செய்யவில்லை என்று தெரிந்தால் அது என் தந்தைக்கு சந்தோஷம். நான் குற்றம் செய்ததாக தெரிந்தால் மிகவும் வேதனைப்படுவார். என் தந்தையை நான் சங்கடப்படுத்த, என் தாயின் உள்ளத்தை வேதனைப்படுத்த நான் விரும்பவில்லை. எனவே வெளியில தண்டோர அடிங்க, நான் எந்த தவறும் செய்யலன்னு தண்டோர அடிங்க, அப்பதான் நான் வெளியில வருவேன். இந்த நிகழ்ச்சியை நபியவர்கள் சொல்லும் போது, நான் மட்டும் அந்த சிறையில இருந்திருந்தா வெளியில வாஞ்சனே வெளியில ஓடி வந்திருப்பேன். ஏனென்றால் நபி அவர்கள் தன்னுடைய அஹ்லாக்கிலே சொல்கிறார்கள், நான் அங்கே டிமாண்ட் எல்லாம் வைக்க மாட்டேன் என்று. நபி அவர்களுடைய அஹ்லாக் அப்படி. அந்த அஹ்லாக்கில் உள்ளவர்கள் தான் அவர்களது உம்மத்தினர்கள். இருந்தாலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சரித்திரத்தை அல்லாஹ் முழுமையாக சொல்கிறார். சரித்திரத்திலே எவ்வளவு சொல்லி இருக்கிறீர்கள் ஹஸரத் என்று நீங்கள் கேட்டால், கிட்டத்தட்ட 10 பங்காக பிரித்தால் அதில் 1 பங்கு அதை தான் சொல்லி இருக்கு. மிச்சம் 9 பங்கு மிச்சம் இருக்கிறது. 9ஐயும் சொல்லுவதாக இருந்தால் எப்படியும் 2 மணி நேரம் தேவை. ஆனால் நாம் கேட்ட வரையிலும் நமக்கு அதிலே படிப்பனை இருக்கிறது. அதை நாம் எடுத்து நடக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.